பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாத்தையும் நம்ம யோஜனை பண்ணி எடுத்து நல்லபடியாக அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னென்னலாம் யோஜனை பண்ணணும் அப்படின்னாக்கா, மின்காலத்தில் நம்மளாம் 7 குழந்தைகள் 10-12 குழந்தைகளாக நம்ம இருந்தோம். நமக்கு கற்றுக் கொடுக்கப்படாமலேயே விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சகிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லக்கூடாத வழிய பிடிவாதம் அப்படிங்கிறதுல நம்மளை யாருமே பிடிக்க விடலை. அந்த மாதிரி சில குணங்களை ஆற்றுல குடும்பத்திலேயே நம்ம குழந்தைகள் நிறைய இருந்ததுனால நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களாகவே ஒரே பொண்ணு அல்லது ஒரே பிள்ளை இவ்வளோ தான் பிறந்திருக்கிறதே. அத்தோடு நிறுத்தின்ட்டு வர்றேன். ஏன்னா அந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிற நல்ல ஆசைகள் தான், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இது எல்லாமே என் குழந்தைகளுக்கு விட்டு போயிடுது. அதாவது விட்டு கொடுக்கறதுன்னா என்னதுன்னு தெரியல குழந்தைகளுக்கு. எதுக்கு கோச்சிக்கணும், எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும்? ஏன்னா அவளுக்கு எந்த சந்தர்ப்பமுமே அப்பா அம்மாவை நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம அப்பா பெரியவர், அம்மா பெரியவர், குழந்தை ஒன்று தான் சின்னது. அதனால் எது கேட்டாலும் எது பண்ணாலும் நம்ம ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின வாழ்க்கையை தான் வாழறோம். குழந்தைய நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா? இது ஒரு காரணம்தான், பெரிய காரணம், தவறுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரே குழந்தை அப்படின்னா நமக்கு அதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோம், என்ன குழந்தை தானே அது அப்படின்னு நமக்கு தோன்றதும் தப்பு இல்லை. ஆனால் விட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு தீபாவளிக்கு மைசூர் பாகு பண்ணி வச்சாக்க காத்தால் அம்மா என்ன பண்ணுவா, காரமாக ஒரு உருண்டை கொடுப்பா. அதுவும் வெத்தலையில் ரவுண்டாக வச்சு உருட்டி வெளைச்சி அடையாட்டும். அது பார்த்தாலே அழுக வரும், காரமாக இருக்கும். தலையில் வர எண்ணெய் கையாக வச்சுவிட்டு இங்கே நல்லா கடித்து மண்ணு சாப்பிடுவா. அழுகையாக வரும். என்னம்மா மைசூர் பாகு ஜாங்கிரி என்னம்மா பண்ணி மேலே பறனை வச்சுருக்க, இதை போய் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு தான் முதல்ல இதை சாப்பிடணும் அப்படின்வா. இது சாப்பிட்டா அதெல்லாம் அப்படின்வா. அந்த மாதிரி சில பழக்கங்கள் நமக்கு இது இருந்தால்தான் அது அப்படிங்கிறது அந்த காலத்தில் கண்டிஷன் பண்ணான். அது கண்டிஷன் சொல்ல முடியாது, சொல்லி கொடுத்தா நமக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அந்த உருண்டையை தான் தின்னுபிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்துட்டோம். இப்போ அம்மா இட்லியோட அப்படியே 2 மைசூர் பாக துண்டோ கொடுப்பான்னு ஆசையாக கண்டா அது வராது. இட்லி தான் வரும், இட்லி தான் வரும். கூழத்துளி உண்டு ஒன்று மணி ஜீரா ஒன்று வரும், இல்லை கேசரின்னு ஒன்று வரும். தீப்பா அத்தோட கூட நம்ம எழுந்து போயிடணும். அப்போ இந்த மைசூர் பாக்கு எப்போ வரும் நம்ம பார்த்துட்டுருப்போம் இல்லையா? எல்லோரும் குழந்தைகள் தானே இப்போ பார்த்துட்டுருப்போம். இப்போ அம்மா மைசூர் பாக்கு தெரியாமா கேட்டா எல்லோரும் வரட்டும், வெடியெல்லாம் வெடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வரவா போகிறவா எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றதா பண்டிகை எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ அதில் நம்மளுக்கு இன்னொரு வார்த்தை, நம்ம மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறோங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போ வீட்டில் பண்ணுறதுன்றதே அபூர்வம். எது வேணாலும் பட்டனை தட்டி விட்டால் தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வரணும் அப்படின்னு அந்த காலத்தில் என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் அந்த காலத்தில் வந்துடுது. இது ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது எல்லோரும் சாப்பிடுறது தான் நம்ம சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும், வீட்டுக்கு வரவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்படின்றதெல்லாம் நம்ம அவளுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு முன்னுமில்லை. குழந்தை ஆசையாக மைசூர் பாக்குன்னா இதோ கலரி மச்சி காப்பாற்று அப்படின்னு அவர் மைசூர் பாக்கு எடுத்து வாயில் போட்டுக்கிறாரா இல்லையோ பெருமாள், அது நமக்கு என்ன தெரிய போகிறது. நம்ம குழந்தை கையில் ஒன்று கொடுத்துரும், அது சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்கு விட்டு கொடுக்கணும், காத்துன்னு இருக்கணும். காத்து கிடப்பதில் இன்பமுண்டு, காக்க வைப்பதில் சுகமுண்டு. காக்க வச்சு பார்க்கட்டுமா? இப்போ யாரையாவது கோவம் தான் வந்துடும் எல்லாருக்கும். நம்மள பொறுமையாக இருந்த மாதிரி அந்த பொறுமையில் யார் சொல்லி கொடுத்தா? நெக்கேந்து வந்தது அதெல்லாம் நமக்கு எல்லாமே பழக்கங்கள் தானே. அப்படி நம்ம பெண் குழந்தைய ஆண் குழந்தைய நம்ம செல்லஞ்செல்லமாக வளர்த்துடுறோம். முக்கியமாக அதுகளுக்கு பொறுமை, பிடிவாதம் படிக்காமல் இருக்கிறது, விட்டு கொடுக்கறது,
அதெல்லாம் வந்து சுபாவமாகவே அதுகளுக்கு தெரியலப்பா. சொல்லி கொடுத்தா அதுக்கு நமக்கு மேலே நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு மேலே படிச்சிருதுகள், நமக்கு மேலே வேலைக்கு போகிறதுகள், நமக்கு மேலே சமத்தாக இருக்குதுகள், உலகாயத்த விஷயங்கள் அத்தனையும் அது கையில் டிப்ஸில் வச்சுட்டு இருக்குதுகள். ஆனால் பண்ணோம் எந்த குழந்தையானாலும் அறிவாளியாக ஜொலிக்கிறதுகள் எல்லாம் இருந்தாலும் இங்கே ஒரு குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி வாட்டர் தான் அப்படின்னா பானை தண்ணி உட்காந்துருக்குமா பயங்கர போயிடும் இல்லையா. இதை நம்ம வந்து சொல்லித்தரலை அப்படின்னாலும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லித்தர வேண்டாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான மாப்பிள்ளையை நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரியான மாப்பிள்ளையை நம்ம அந்த குழந்தைக்கு பார்க்கணும் இல்லையா. இல்லை போனால் அது எப்படி வந்து தெரிஞ்சுன்னு வாழ்க்கையை நடத்தும் இல்லையா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே பிள்ளைய பெற்றுட்டோம் ஒரு அம்மா உட்காந்துருப்பா இல்லையா. அப்போ அந்த குழந்தைக்கும் இது என்னால் புதுசாக நம்மளால் வந்து ஒட்டின்றது, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம், வாழ்க்கை பாடங்கிறத நம்ம அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டா. புருஷா சாப்பிட்டப்பறம் தான் பொம்மநாட்டிகள் சாப்பிடணும், புருஷா தான் கிழங்கு அதெல்லாம் சாப்பிடணும், பொம்மநாட்டிகள் கீரை தான் மச்சிட்டு சாப்பிடணும். ஏன் சொன்னாங்க? பொம்மநாட்டினா மட்டமா இல்லை, பொம்மநாட்டிகளுக்கு கீரை பலம், இடுப்புக்கு பலம், மசந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் அது லகுவாக இருக்கிறதுக்கு ஈஸியான வழிகள் தான் பொம்மநாட்டிகளுக்கு. அதே ஆண்கள் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து அந்த பருப்புகள் அந்த கிழங்குகள் அதெல்லாம் அவளுடைய உடம்புகளுக்கு அது கொஞ்சம் பலம் கொடுக்கும். அவள் ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும். இப்போ நாங்கள் தான் ஆடுறோம் ஓட்டம் குதிக்கிறோம் அப்படின்னாலும் ஆண் தான் பெண் தானே, உடம்பு அமைப்பு வேறு தானே நமக்கு. இருந்தாலுமே கூட நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்காமே அந்த காலத்தில் நமக்கு வந்தது இல்லையா. ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்கட்ட போயிட்டு போகிறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரியான சுபாவங்கள், இதே மாதிரியான வீடு, இதே மாதிரியான அனுசரிச்சுன்னு போகிற கணவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அந்த வாழ்க்கை அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ முக்கியமாக மாப்பிள்ளையாக வருகிறவருக்கு வீட்டு வேலை செய்ய தெரியணும். ஏன்னா அது அவர் குடும்பம். மனைவி அப்படின்ற வேறு யாரோ இல்லை. அந்த காலம் மாதிரி பொங்கி பொறிச்சு போட்டுட்டு மாமியாருக்கு செஞ்சுட்டு நாத்தனாருக்கு செஞ்சுட்டு வரவா போகிறவாளை விருந்து அழிச்சிட்டு அது எப்படி கொஞ்ச நாள் ஹாயாக அம்மாடின்னு போய் அம்மாடின்னு உயர்த்துக்கலாம் இந்த சான்ஸ் இல்லை. இங்கே பொங்கணும், இங்கே பொறிக்கணும், இங்கே விருந்து கொண்டாடணும், இங்கே வரவா போகிறவாளை கவனிக்கணும், இங்கே ஆம்பி அணிக்கணும், நாத்தனார் கவனிக்கணும், அடிச்சு பிடிச்சின்னு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி ஓடணும், அங்கே போய் வேலை பண்ணணும், அங்கேயே டக்கை கட்டிப்பாங்க நீங்கள் வரணும். குழந்தைகளுக்கு சுமை அதிகம். இதை புரிஞ்சுக்கிற கணவனாக அமையணும். ஆணுக்கான பொண்ணுக்கு பொண்ணை வளர்க்குறது பிரமாதம் இல்லை. அந்த ஆண் அந்த பொண்ணை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த காலத்தில். புரிஞ்சுட்டாலும் ஒன்றுமே லைஃபு கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரியா இருக்கிறதுக்கு ஆண் குழந்தைகளுக்கு, அதாவது மாப்பிள்ளையாக வரவருக்கு வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும். மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. எனக்கு மன அழுத்தம் அதனால் குடிப்பேன் அதனால் பார்த்துட்டு அப்படின்னா சரிப்பட. ஹெல்த்தை நல்லா அடிச்சுருக்காரா? இப்போ என் தொந்தையுமா வந்து நின்ன எந்த குழந்தைக்கு தான் அந்த பையனை பிடிக்கும். நல்ல ஜிம்முக்கு போகிறாரா, நல்லா ஜம்முன்னு இருக்காரா, ஒரு ஜெம் அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா இல்லையா. அப்புறம் பெண் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும். நம்ம சாப்பிட்டு டீ பார்த்துன்னு 10 மணி கொடுத்து அந்த மாதிரி இருந்தால் வேலைக்கு போனாலே வெட்டிக்கு போனாலும் யார் இன்னி பார்த்தாலுமே அப்பா கதிர் போல் அம்மா குதிரை போலெல்லாம் அந்த காலத்தில் கட்டிட்டோம். சரிப்பா, கதிர்னா வெள்ளி, குதிர்னா குண்டு. அப்பா கதிர் போல் அம்மா குதிரை போல் நான் அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து பார்க்கல. இந்த காலத்தில் எல்லாமே தான் பார்க்கணும். அதனால் உடம்புனுடைய அமைப்பு பார்க்கச்சே ஒரு பிரிஸ்காக ஒரு பிரைட்டாக இருக்கணும் இல்லையா. கலர்கள் எப்படி வேணா இருக்கலாம், கலரை பற்றி ஒன்றும் இல்லை, மூக்கு மொழியை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும். எமோஷன் தெரிஞ்சுக்கணும். எமோஷன்னா என்னது? உணர்ச்சிகள். நப்பாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு வீட்டில் கத்தின்னு ஒரு பையனுக்கு கொண்டு வந்து கையாக கட்டி வச்சோம்னாக்கா அந்த பொண்ணு எப்படி போயிடுவல, அடப்படி எப்படி சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? அப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா. அந்த காலத்து அடப்படின்னா ஐயோ கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் அப்படின்னு தொள்ள தோழ்பாலை பிடிச்சி கட்டியாக அவன் பின்னாடியே போயின்னு இருந்தோம்.
நம்ம அசடுகள் இல்லை, நம்ம ரொம்ப சமத்துகள். ஆனால் இந்த காலத்தில் ஷோருக்கோ, தண்ணிக்கோ, உடைக்கோ, நெக்லஸுக்கோ, நெளிக்கோ, காருக்கோ, பங்களாக்கோ பெண்களுக்கு ஆம்பண்டையாக வந்து தான் பண்ணி வைக்கணுன்றது இல்லை. அவள் டெய்லர்கள் காற்றுலேயே பண்ணி ஆம்படையானுக்கு சேர்த்து கார் வாங்கி கொடுத்துட்டு போவாள் இல்லையா? அதனால் அந்த குழந்தைகள் வந்து எதுக்காக ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்? என்னாமடியா ஹீரோ, என்னாமடியா பெருமை வாந்தன், என்னாமடியா அப்படி அழகாக இருக்கான், என்னாமடியா அப்படி பலசாலியாக இருக்கான், என்ன புரிஞ்சுக்கிறார் அவர்? இதுக்கு தான் எந்த நாளுமே என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுல கூட ஒரு பெரிய பெருமை வேறு எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் நம்மளால் எல்லாம் புரிஞ்சுன்னு தான் இருந்தால், அந்த காலத்தில் ஏற்றபடி நம்மளுக்கு என்ன தாளம் போட்டு தான் இருந்தால். ஆனால் அதில் கொஞ்சம் சங்கோஜம் இருந்தது, அதில் கொஞ்சம் வெக்கம் இருந்தது, அதில் கொஞ்சம் ஆமாம் படி அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அது பெருசாக எடுத்துக்கல. பொண்ணு என்ன அப்படியே கத்துவம் போல் இருக்குது, பொண்டாட்டி என்ன இருந்தேன் கூசல் போல் இருக்குன்னு அதையும் வாழ்க்கையில் ஒரு பாகமாக எடுத்துக்கிட்டோம். இந்த காலத்தில் குழந்தைகள் இந்த கூசல் போடுறது, இமோஷனை மதிக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒன்றாக தான் அதுக்கெல்லாம் தோணும். ஏன் நம்ம தான் கத்தையே கொடுக்கலையே, குழந்தைய பார்த்து கூசல் போட்டுக்கணும்னு நம்ம எங்கேயாது கற்றுக் கொடுக்கலையே. அது திடீர்னு போய் ஒரு இடத்துல பழகுன்னு எப்படி பழகுது? அது ஒன்று. மாமியார் மாமனாராக வர மாட்டு பொண்ணு சமைச்சு போடணும், வீட்டை பார்த்துக்கணும், வாசலை பார்த்துக்கணும், ஒரு வாய்க்கு தக்க வழக்கன்னு சுற்றம் போய் மாமையே விழுந்து ஓம்பி திரும்ப இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் மகாலட்சுமியாட்டம் இருந்தால் வீட்டுக்கு வர மாட்டு பொங்கல்னா, இந்த காலத்தில் பராசக்தி ஆட்டம் 18 கைகளையும் ஆயுதம் என்று ரெக்கை கட்டி பறந்துட்டுருக்குது குழந்தைகள். அது எப்படி ஒரு வாய்க்கு தக்க வழக்கன்னு சுற்றம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாதால? இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் சுற்றி அழிஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் மிஷினா? இல்லை அது கை காலில் இரும்பு, இல்லை ஒரு கட்டை, இல்லை முட்டையில் பண்ணி வச்சுக்குதா? அதுக்கு வலிக்காது உடம்பு கை காலில் எல்லாத்தையும் பண்ண முடியுமாண்ணே? அதனால் மாமியார் மாமனார்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற எனக்கு அடங்கின அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தம் பிள்ளைக்கு எப்படி இருக்கா, தம் பிள்ளையை ஒருத்த இருப்பாளா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பண்ணிக்கணும். முதல்ல ஆண், அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பெண் வீட்டுக்காரங்களும் நல்ல சிறப்பான ஒரு கோவில் குளம் அல்லது பொதுவான ஒரு பீச், அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போய் குழந்தைகளை பற்றின அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய அவளை எப்படி நம்ம பழக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டு மனசு விட்டு உண்மையாக பேசணும். அது அவன் கல்யாணம், அவன் பார்த்து சொல்லிப்பான். அதில் எனக்கு என்ன வந்ததுன்னு சொன்னால் அந்த வீட்டில் பொண்ணையும் கொடுக்கக்கூடாது, பையனையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கழண்டு போகிற அம்மா அப்பாக்கள் வந்து பொறுப்பானவா இல்லை. அந்த வீட்டில் குழந்தைங்க போய் கொடுத்துட்டு நாம என்ன பண்ணுறது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறது மாப்பிள்ளையாக வரவருக்கு ரொம்ப நல்லது. அப்படி கடவுள் நம்பிக்கைன்றது பெருசாக இல்லை, தப்பு டப்புன்னு தாடையில் போட்டுக்கலனாலும் மனைவி ஒரு விரதம் இருக்கேன், இல்லை கோவிலுக்கு போகிறேன், இல்லை நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன், இல்லை அன்னதானம் பண்ணுறேன், இல்லை ஆதரவற்றவர்கள் ஏதாவது பண்ணிட்டு வரேன், கொடுத்துட்டு வரேன், இந்த மாதிரியான ஒரு பண்பும் ஒழுக்கமும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையும், கடவுளால் தான் நீங்கள் எனக்கு ஆம்பளையானா கிடச்சுங்கோ அப்படின்னு சொல்கிறவளை இருந்தால் அங்கே இருக்கிற கல் தான் என்னை கொண்டு உன்னை படி வச்சுதாக்கான், மொழி வாரி முடி படி, நான் ஏதோ ஒன்று பார்த்தேன் பண்ணிட்டேன், ஏதோ உனக்கு லக்கு தான் போ, அந்த மாதிரி பேசுகிற ஆம்பளையான வந்து யாருக்குமே பிடிக்காது. யாருக்குமே பிடிக்குமா? அதனால் அந்த மாதிரி பேசக்கூடியவனாக இல்லாத அன்பாகவும் பாசமாகவும் எதுவாகவே இருந்தாலும் தழைஞ்சு கைண்ட பேசக்கூடியவனை தான் பிடிக்கும். அந்த மாதிரி பிள்ளையை தான் பண்ணணும். என்னுடைய பிள்ளை ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான். வச்ச இடத்துல வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைலாம் வேண்டாம். அவன் சாமானை மட்டும் வச்ச இடத்துல வச்சபடி இருக்க சொல்லுவானோ, இதை பொண்ணையும் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்காது, அந்த மாதிரி அதான சொல்லி பர்ஃபெக்ட் பண்ணுவானோ. அந்த பர்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாலே ஏதோ அவன் ஏதோ ஒரு பொண்ணை காலேஜில் ஈன்னு பார்த்துருந்தான், இல்லை எதையோ 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போய் எதையோ ஒன்று குடிச்சிட்டு வந்தான்னா அவனு பெரிய கெட்ட பையன் இல்லை. அப்பா என்ன எல்லாம் பண்ணாத, உனக்கு குடும்பமாச்சு, நீ நன்னா அவன் குடும்பத்தை பாரு, மனைவியை பாரு, குழந்தைகளை பாருன்னா அவன் நல்லபடியாக மாற்றிட்டுருவான் தானே. ஆனால் நல்ல குணம் இருக்க வேண்டியது அவனுக்கு. ஆனால் தங்கமான மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான தங்கமான குணங்கள் நிறைஞ்ச மாப்பிள்ளையை பார்த்து நம்ம வீட்டு பொன் குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்கலாமா?
இதை போல் தான் நல்ல பிள்ளைகளுக்கும் நல்ல தங்கமான மனைவியை பார்த்து அமைச்சு கொடுக்கலாமா. அந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.